உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராணிக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் பாசிபிள் இல்ல. எவ்வளவு ஆசையா இருந்தா பொம்மியோட குழந்தைய பெத்துக்கணும்னு இப்படி ஆயிடுச்சு. டாக்டர் அதெல்லாம் பரவாயில்ல, அவ பொழைச்சா மட்டும் போதும் டாக்டர். நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த டாக்டரை வர வைங்க. சரி. ஓகே. ஷில்பா, நீ அந்த பக்கம் போயிடு. ஏய் பொம்மி, என் ஃப்ரெண்டையே பூத்தட்டி போட்டு கொல்ல பாக்குறியா? உன்னை விட மாட்டேன்டி. பொம்மியா? என்னது? நான் பொம்மியா? பொம்மி என்னமா சீன் கிரியேட் பண்றா? நான் பொம்மை இல்ல ஷில்பா. ஷில்பா, நான் பொம்மை இல்ல. நான் தான் தமன்னா ஷில்பா. அவதான் பொம்மி. ஷில்பா அவதான் பொம்மி, நான் தமன்னா ஷில்பா. என்னதான் நீ என் உருவத்துல வந்தாலும் நான் அவ கையில கட்டிருக்கிற கயிறு இருக்கிற வரைக்கும் உன்னால இப்படிதான் எதையாவது தூக்கி வீசதான் முடியும். ஒன்னும் புடுங்க முடியாது. மேடம், ஒரு நிமிஷம் நானே உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். நீங்க இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்த போய் தான் நான் உங்களை நம்புறேன். ஷில்பா, ஷில்பா நான் தான் தமன்னா ஷில்பா. ஏய், நீ தான் தமன்னானா? எதுக்கு அந்த பூத்தொட்டியை போட்டு என்ன கொல்ல பார்த்த? நான் அவ பொம்மின்னு சொல்றதுக்கு தான் தூக்கி போட்டேன். இங்க பாரு, அவ திரும்ப ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். சித்தார்த் வேற வந்துட்டு இருக்கான், வா போலாம். வாங்க. ஷில்பா, 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 ஏய் ஷில்பா, 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 ஷில்பா. ஷில்பா, 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 அது பொம்மை ஷில்பா, ஷில்பா. அப்போ பொம்மை என்ன மாதிரி வந்து ஷில்பாவை கூட்டிட்டு போயிருக்கானா? அப்போ அவளை என்ன பண்ண போறா? அவளை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி டாக்டர். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? நான் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேசிட்டேன். அவங்க வராங்களா? அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்பாடா. அவங்க பேரு தாக்ஷாயினி. அவங்க கைப்பட்டு எந்த பேஷண்ட்டும் குணமாகாம போனதே இல்ல. அவங்க வரேன்னு சொன்னாலே அந்த பேஷண்ட் அதிர்ஷ்டம் இருக்கவங்கன்னு தான் சொல்லணும். அதனால ராணி ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு நம்ம நம்பலாம். அவங்க பேஷண்டோட எல்லா டீடைல்ஸும் கேட்டாங்க. எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அவங்க கார்ல ஹாஸ்பிடலுக்கு வரும்போதே ராணியோட கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு எல்லாம் பாத்துருவாங்க. அவங்களுக்கு என்ன பாதிப்பு, அதை எப்படி கிளியர் பண்ணணும்னு எல்லா டீடைலோட தான் வருவாங்க. ஓகே டாக்டர். அப்போதான் அவங்களுக்கு இங்க வந்தா சர்ஜரி பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே டாக்டர்.
அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்கன்னு இப்பதான் உங்க டிரைவர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. டாக்டர் அம்மாவோட கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தான் நேரா வந்துட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே. டாக்டர் அம்மா ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, நாங்க பண்ணிடுறோம். டாக்டர் அம்மா ஷார்ப்பா 7 மணிக்கெல்லாம் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அப்புறம் பேஷண்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நாங்க பண்ணிடுறோம். பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாம் நான் மேடம்க்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். அவங்க வந்து 1 hour தான் இருப்பாங்க. ஓகே. அதுக்குள்ள ஆபரேஷனை முடிச்சிட்டு சரியா 8 மணிக்கு ஃப்ளைட் ஏறி கிளம்பிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அதையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ஓகே, டன். சரி, இப்போ நான் வச்சிடுறேன். ஓகே சார், ஓகே. தேங்க் யூ. சரிங்க டாக்டர். மாமா, ராணியை கொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் திரும்ப கிடைக்காது. இதை எப்படியாவது நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஆமா மனோ, நான் தமன்னா கிட்ட பேசி ராணியை பழக்க விடாம பண்றேன். நான் போய் தமன்னா கிட்ட பேசலாம். கேட்டு வாங்க. ருத்ரா, 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 எனக்கு ஒரு அவசரம். நீங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ச்சே, இந்த நேரத்துல வர சித்தப்பா கூப்பிடுறாரு. ருத்ரா, எடுக்க மாட்டேங்கிறாளே. ருத்ரா, ஹலோ சித்தப்பா, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம எதுக்காக இப்படி கண்டினியூஸா கால் பண்றீங்க? தமன்னா, உனக்கு தான் இங்க நடக்கிறது தெரிய மாட்டேங்குது. என்ன சித்தப்பா சொல்றீங்க? இங்க அதை விட பெரிய விஷயம் நடக்க போகுது. என்ன சித்தப்பா ஆச்சு? ஷில்பா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீ இப்ப என்ன பண்ணணும்னு தெரியுமா? தெரியும். போ. ஷில்பா, கணத்து மேலே ஏறு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.